எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு கோயிலை பற்றி பார்க்குறோம். அதாவது நாகை மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில் உள்ள 3 முருகன் திருத்தலங்கள். இந்த ஒன்றுக்கொன்று தொடர்பு உடைய 3 முருகன் கோவில். அதில் 1 சிக்கல், 2வது எட்டுக்குடி, 3வது எண்கண். இந்த 3 கோயிலுக்கும் ஒரு தொடர்பு வச்சுருக்காங்க. அதாவது 3 முருகப்பெருமான செஞ்சது சிற்பி, ஒரே சிற்பி தான். அதில் சில சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல சிக்கலில் முருகப்பெருமானை செய்ய வராரு. முருகப்பெருமானை மனசில் தியானம் பண்ணி அந்த சிற்பி ரொம்ப பக்தியோடு இது பண்ணுறாரு. அவருக்கு மனசில் அவர் கற்பனையில் அவருக்கு கனவுல முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. அந்த கோலத்தை அப்படியே பார்த்து அதே மாதிரியே சிற்பம் அடிக்கணும்னு சொல்லிட்டு சிற்பம் அடிக்கிறார். அதனால் ரொம்ப அழகாக சிறப்பாக அந்த சிற்பம் அமைஞ்சிடுது. ரொம்ப அருமையாக இருக்குது. சோழராஜா அவர்லேயும் இந்த செய்தி போய் அவர் சோழ மன்னன் அங்கேருந்து பார்க்குறாரு. இவ்வளோ அழகான சிற்பம், அற்புதமான சிற்பம் சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாரு, இதேமாரி வேறு எங்கேயும் சிற்பி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியோட 2 கட்டவரலையும் வெட்டிடுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, சிற்பியோட கட்டவரல் 2 கட்டவரலையும் வெட்டிடுறாங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஊரை விட்டு அந்த போயிடுறாரு. சிற்பி போகிறாரு. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு இடத்துல போய் அதே மாதிரி இன்னொரு முருகன் சிலையை வடிக்கணும்னு உட்காந்து முருகப்பெருமான் வேண்டுறாரு. வேண்டி ஆரம்பித்து முருகன் பெருமான் திருப்பி முருகன் சிலை வடிக்கிறார். ரொம்ப அற்புதமாக, அதான் எட்டுக்குடி முருகன். அந்த எட்டுக்குடியில் அந்த முருகப்பெருமான அருமையாக அதுபுறமாக அதே மாதிரியே அருமையாக பண்ணார். அந்த சிற்பம் அதை பார்த்துட்டு எல்லா ஜனங்கள்லாம் பார்த்து ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த உடனே ராஜாவுக்கு அந்த செய்தி போச்சு. ராஜா போனால் அந்த ராஜா அங்கேருந்து பார்த்தார். 2 கட்டவரலையும் வெட்டி திருப்பி இது மாதிரி இன்னொரு சில பண்ணிட்டாராவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணியை எடுத்துடுறாரு சொல்லிட்டு கண்ணை எடுத்து சொல்லிடுறாரு. உடனே அந்த 2 கண்ணியை எடுத்துடுறாங்க. அந்த சிற்பிக்கு ஏற்கனவே 2 கட்டவரல் போச்சு, இப்போ 2 கண்ணியை எடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் அடுத்து அப்படியே போயிட்டார் பக்கத்து ஊருக்கு. அதான் எண்கண்ங்கிற இடம். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் திருப்பி என்ன பண்ணுறாரு, சில முருகப்பெருமான் நினச்சி வேண்டுறாரு. வேண்டி திருப்பி மீண்டும் ஒரு முருகன் சிலையை இது படிக்கணும். கண் இல்லையே, என்ன பண்ணுறது, ஒரு சின்ன சிறுமியை கையில் பக்கத்தில் வச்சுட்டு அந்த சிறுமியோட துறையோட ஒரு முருகன் சிலையை வடிக்கிறார். அற்புதமாக அருமையாக முருகன் சிலையை அதை வடிச்சுட்டே இருக்கார். வடிச்சிருந்து அவருக்கு அழகாக முருகனோட கண் திறக்கணும். கண் திறக்கிற நேரம் அப்போ அந்த கண் எங்கே இருக்குன்னு சிறுமியிட்ட காட்டுறதுன்னு அந்த சிறுமி அந்த கண் வைக்க வேண்டிய இடத்துல விரலை வச்சு காட்டுறாரு. உடனே அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த இடத்துல உளி வைக்கும் போது அந்த உளி பட்டு அந்த சிறுமியோட இந்த விரல்லேருந்து ரத்தம் பேரிட்டு வருதான். அது ரத்தம் அழகாக அந்த சிற்பி மேலே பட்டுது, கண்ணில் படுது. பட்ட உடனே அவர் உடனே கண் பார்வை வந்துடுது. கண் பார்வை முருகப்பெருமானை அப்படியே பார்க்குறாரு. பார்த்து இது பண்ணிட்டு ஆனந்தம் அடைகிறாரு. உடனே அவருக்கு கட்டவரலும் வந்துடுது. ஜனங்கள் எல்லாம் சுற்றி நின்று பார்த்து அவர் ரொம்ப பாராட்டி ரொம்ப இது பண்ணுறாங்க. அதான் சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் இந்த 3 திருத்தலமும் ஒரே சிற்பியால் கிட்டத்தட்ட 3 முருகப்பெருமானும் ஒரே மாதிரியாக இருக்கும். வடிவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் என்ன ரொம்ப அருமையானதுன்னா, அந்த முருகன் வள்ளிதேவசரோட ஒரு மயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி மயிலோட கால் 2 தான் கீழே இருக்கும். அதோ பேலன்ஸில் அப்படியே எல்லா சிற்பமும் அழகாக அருமையாக வடிச்சிருப்பார். அது ரொம்ப அற்புதமானது. அந்த ரொம்ப உயிரோட்டம் உள்ள அந்த முருகன் பெருமான் ரொம்ப அப்படியே அருமையாக இருக்கும். இந்த சிக்கல்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே காமதேவனு பசு ஒரு சாபத்தினால அங்கே வந்ததாகவும், அந்த அங்கே ஒரு குளத்தில் நீர் அருந்தும்போது அந்த நீர் அப்படியே அந்த குளம் ஃபுல்லாக அப்படியே பாலாக மாறிட்டு தான். அந்த இடத்துல முனிவர் வராரு. அந்த இடத்துல இது பண்ணி அந்த பால் அந்த குளத்தை அப்படியே எப்படி பால் மாறி வந்தது இந்த குளத்தில் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவர் மனசில் தெரியுது, இது மாதிரி காமதேனு தான் இங்கே இது மாதிரி பால் இது பண்ணிதுன்னு தெரியுது. அந்த பாலை அப்படியே அப்படி இது பண்ணி திரட்டி இது மாதிரி வெண்ணையாக மாதிரி ஆக்கி அந்த இடத்துல சிவலிங்கம் பண்ணி பூஜை பண்ணுறாரு. பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தவம் முடிஞ்சவொடனே தான் கிளம்பி போகும்போது அந்த வெண்ணெய் லிங்கத்தை எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெய் லிங்கத்தை பெயர்த்து பார்க்குறாரு. அது பேருக்கு அது வராமல் அப்படியே சிக்கி நின்றுடுது. அதனால தான் சிக்கல் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அடுத்து எட்டுக்குடி முருகன் தலம். இந்த சிற்பிக்கு 2 விரலை வெட்டிட்டார் இல்லையா, 2 கட்ட விரலை, மீதி 8 விரலால் அவர் பண்ணார் அப்படிங்கிறதாக எட்டுக்குடின்னு பேர் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த ராஜா இங்கே பார்க்க வரும்போது ஒரு மயில் ஒன்று அப்படி பறந்து அப்படி ஓட போச்சு. அதை எட்டிப்புடி, அந்த மயிலை எட்டிப்புடி அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மயிலை பிடிச்சி இது பண்ணாங்க, பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கு இது பண்ணி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது எட்டிப்புடி அப்படின்னு சொன்னதுனால அந்த எட்டுக்குடி அப்படின்னு பேர் வந்தது அப்படி சொல்லுவாங்க. அந்த எண்கண் அவருக்கு
அவர் எண்ணத்தால் உண்டான அந்த முருகன் சிலை, அதனால் என் கண் ஆச்சோ, அந்த இடத்துல அவனுக்கு சிற்பிக்கு கண் கொடுத்தார், அதுக்காக என் கண் ஆச்சோ. அதுமாரி அற்புதமான இந்த பெயர் இது மூணும். அந்த மூன்று முருகனும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது, மூன்றும் ஒரே சிற்பியால் பண்ணது, மூன்றும் ஒரே விதமானது. ரொம்ப அற்புதமான தெய்வம் இந்த 3 இடமும். அது பக்கத்தில் இருக்கிறனால நேராக கும்பகோணம், அது பக்கத்தில் திருவாரூர் போனாலே அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. ஒரே நாளில் 3 முருகன் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அருமையான இடம் அது. அப்படி அவசியம் பார்க்க வேண்டிய இடம் அது.